பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனம். டியூட்ரானமி சாப்டர் 31 verse 8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். The Lord himself goes before you, he will be with you. ஹல்லேலூயா. இன்றைக்கு வேத வசனம் சொல்கிறது, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பதாக போய் அவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகள், கரடு முரடான பாதைகள் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக அவர் மாற்றி அவர் உங்களை நேர்த்தியான பாதையில வழி நடத்துகிற தேவனாக உங்களோட கூட இருப்பார் என்று வேத வசனம் சொல்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்பதாக அநேக தடைகள் காணப்படலாம். நீங்க முன்னேறி போக முடியாதபடி ஏதோ ஒரு தடை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஏதோ ஒரு பாவம் சிலருடைய வாழ்க்கையில ஒரு தடையை ஏற்படுத்துகின்றது. அப்படிதானே? நீங்க ஏசப்பாவோட பேசணும், ஏசப்பாவுக்காக எழும்பி அநேக காரியங்கள் செய்யணும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஏதோ ஒரு பாவம் உங்களுக்கு ஒரு தடையாக இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, எனக்கு முன்பதாக போய் என்னுடைய பாதையை நீங்க மாற்றுங்கப்பா, என்னுடைய பாதையை செவ்வையாக்குங்கப்பா. ஆண்டவரே, நீங்க எனக்கு முன்பதாக போங்க, நீங்க என்னோட கூட இருங்கன்னு சொல்லி நீங்க அவரை வேண்டிக் கொண்டு நீங்க ஜெபிச்சீங்க அப்படின்னா, அவர் நிச்சயம் உங்களுக்கு முன்பதாக போய் உங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் அவர் ஈஸியா அதை எல்லாத்தையும் நிர்மூலமாக்கி போட்டு உங்களை நேர்த்தியான பாதையில வழி நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில இன்னைக்கு என்ன தடைகள் இருக்குது யோசிச்சு பாருங்க. சில மனுஷங்களே உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு உயர்வுக்கு தடையாக இருக்கலாம். சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில தடையாக காணப்படலாம். எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போய் எல்லாவற்றையும் சரி செய்வார். அவர் உங்களோட கூட இருப்பார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உங்களோட கூட இருப்பார். அவர் உங்களை கைட் பண்ணுவார். அவர் உங்களை கரம் பிடித்து அழைத்து செல்வார். அவர் உங்களை நேர்த்தியாக வாழ வைப்பார். அதனால கர்த்தரை விசுவாசிங்க. கர்த்தரிடத்துல உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க. நீங்களே எதையோ நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரே அநேக தடைகள் காணப்படுது. ஆண்டவரே, எல்லா தடைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரே அவங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை கிடைக்க நீங்க பண்ணுங்க. ஆண்டவரே, உதவி செய்யுங்க. நேர்த்தியான பாதையில வழி நடத்துகிற தேவன் நீங்க. பிள்ளைங்களை நேர்த்தியாக வழி நடத்துங்க. ஆண்டவரே இயேசப்பா, நீங்க தகப்பனே இயேசப்பா உயர்த்தி வைங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர். அவர் நிச்சயம் உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அவர் உங்களை நேர்த்தியான பாதையில வழி நடத்துவார். அவர் உங்களோட கூட இருக்கிறார். அதனால தைரியமாக போங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போகிறார். நீங்க சந்தோஷமா இருங்க. அவரே எல்லாவற்றையும் சரி செய்வார். God bless you. Have a joyful day.